அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி. இஃப்தாருக்கு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? அலைக்கும் சலாமா. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா, இன்றைக்கி இஃப்தார் 27லம்மா. இன்றைக்கி வந்து இந்த இஃப்தார் 27க்குமா நான் செஞ்சுருக்கிறது என்னென்னா, நம்ம இந்த பாலக்கீரைன்னு சொல்லுவாங்கல்லம்மா, அந்த பாலக்கீரையில் இன்றைக்கி ஒரு போண்டா போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலம்மா. நல்லா அந்த பாலக்கீரையை நல்லா கழுவி வச்சுக்கிறணுமா. வச்சுட்டு அதை நல்லா அலசிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணிடணுமா. கட் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு, நல்ல வெங்காயம் நல்லா 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறணும். கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு, நம்ம அந்த பாலக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் இது அடிக்கடி சேர்க்கணும். நம்ம கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு, கடலை மாவு, சிக்கன் 65 பொடி எல்லாம் போட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு, நம்ம நல்லா கொஞ்சோண்டு இஞ்சியும் போட்டுக்கிறணும். போட்டு நல்லா பெரட்டி தண்ணியும் ஊற்றக்கூடாது, ஏன்னா வெங்காயத்தில் தண்ணி விடும். ஒரு 10 நிமிஷம் வச்சிடணுமா. வச்சுட்டு நல்லா பால் மாதிரி உருட்டி போட்டு எடுத்துட்டோம்னா அழகான போண்டா ரெடி ஆயிரும். அந்த பாலக்கீரை போண்டா கோலான்னு சொல்லலாம், கோலா மாதிரியே இருக்கும். நம்ம இன்னொரு வெரைட்டி என்னென்னா, இன்றைக்கி வந்து காளானில் செய்கிறோமா. இந்த காளானுக்கு என்னென்னா, நம்ம முதல்ல இந்த காளானை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணுமா. உள்ளே வந்து ஒரு கருப்பாக ஒன்று இருக்கும், அதை லைட்டாக எடுத்து விட்டுறணுமா. எடுத்து விட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டுமா, இப்போ அதில் என்ன செய்யணும், இந்த காளானில் கொஞ்சம் உப்புத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் 65 பொடி, இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணுமா. அதில் அந்த மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சோன்னு ஒரு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்தோம்னா செம்மையாக இருக்குமா. இன்றைக்கி இஃப்தாருக்கு இந்த 2 தான் ஸ்பெஷலாக செஞ்சேன். அப்புறம் பாயாசம் வந்து இன்றைக்கி பள்ளிவாசலே கொடுத்தாம்மா. இன்றைக்கி நோம்பு கஞ்சிக்கு பதிலாக இன்றைக்கி ஜவ்வரிசி பாயாசம் கொடுத்தாங்க. அதோட ஒரு கிண்ணி ஜூஸு செம்மையாக போட்டு எடுத்து வச்சுட்டேம்மா. நேற்று செஞ்ச அகர்கள், கேரட் அகர்கள்னு கொஞ்சம் இருந்துச்சுமா. அதோட தர்பூசை எடுத்து வச்சு இன்றைக்கி அழகான முறையில் வாமா இஃப்தாரை திறக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருஷம் நோம்பு அல்லாஹ் நமக்கு ரொம்ப சிறப்பாக்கி தந்தாம்மா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷமும் நம்ம இதே சிறப்போடு கொண்டாடணும். நீனும் துவா செஞ்சுக்கம்மா, நானும் துவா செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி உலக மக்கள் எல்லாரும் துவா செஞ்சுக்கிறட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே மாமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.